அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் மெட்ரா ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்க அப்படின்னா, ஹவு டு கிராக் பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷன் வித்தின் 40 டேஸ். ஸோ என்னுடைய ஒப்பீனியனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதில் என்ன நடக்கும் அப்படின்றத பாருங்கள். ஆக்சுவலாக 2 ஃபேக்ட் இருக்குது. ஒன்று வந்து ப்ராக்டிஸ் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எவ்ரிடே வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன். ஸோ உங்களுக்கு வந்து இதில் கீ மட்டும் தான் கொடுத்துருப்பேன். இது எவ்வளோ கொஷின்ஸ் சார் வச்சுருக்கீங்கன்னா 15,000 கொஷின்ஸ் வச்சுருக்கேன். ஸோ 15,000 கொஷின்ஸ் ரெடியாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா இருக்கிற 40 டேஸில் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியுது தெரியல, ஆல்ரெடி கொஞ்சம் நாலேஜாக இருப்பீங்க. ஏன்னா நாலேஜாக இருக்கிறவங்க இந்த எக்ஸாம் எழுத வர மாட்டீங்க. ஓகே, ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ படிக்காமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த எக்ஸாம் அட்டன் பண்ண மாட்டீங்க. ஸோ ஓரளவுக்கு ஸ்கில்டாக இருக்கீங்க, என்னால் இன்னும் என்ன எஃபர்ட் போடணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஃபேக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். என்னென்னா ப்ராக்டிக்ஸ் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எவ்ரிடே வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன். அதாவது கீ மட்டும்தான் இருக்கும். 15,000 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன யூனிட் கேட்டாலும் அந்த யூனிட்டுக்கான கொஷின்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த யூனிட் கொஷினை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு பிரிண்டட் காப்பியாக உங்கள் அட்ரஸ்க்கு கொரியர் பண்ணிடுவேன். ஓகே, இது ஃபேக்ட் 1. ஃபேக்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா, ப்ராக்டிக்ஸ் டெய்லி ஃப்ரம் 2000 டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட். அதாவது ஆல்ரெடி நான் 1000+ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் கொடுத்துட்டேன். இப்போது ரிமைனிங் என்ன செட் பண்ண போகிறேன், இன்னைக்கு டேட்டில் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த 2000 கொஷின் புக்லெட் நான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த புக்லெட் வந்து நாளையிலேருந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த புக்லெட் வாங்கி படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 2 ஃபேக்ட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நீங்கள் இந்த 2000 கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன் உங்களால் சால்வ் பண்ண முடியும். ஸோ இதை பண்ணிவிட்டு இதை பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. ரெண்டுமே சேம் டைமில் நீங்கள் பண்ணணும். அப்போ தான் நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ரியல் யூனிட் சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ரியல் யூனிட் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட்டும் இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இந்த 2000 கொஸ்டின்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்காம இருக்கவே மாட்டாங்க. எல்லா கொஸ்டினும் இந்த 2000 கொஸ்டின்ஸ்குள்ளே மாட்டிக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டர் தான். என்னென்னா டீட்டெயில் சொல்யூஷன் பார்த்துட்டு போகிற கான்செப்ட் வந்து நம்ம எக்ஸாமில் டீட்டெயில் சொல்யூஷனாக எக்ஸ்பெக்ட் பண்ணி நம்மளால் சால்வ் பண்ண முடியாது இல்லைங்களா. ஸோ வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷனாக இருக்கிற, அதாவது ஆப்ஷன் மட்டும் இருக்கிற கொஷின்ஸை நீங்கள் அடித்து பார்க்கணும். ஸோ இதில் ரியல் யூனிட் எடுத்து சால்வ் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும், அந்த ரியல் யூனிட்டை வந்து வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன் கான்செப்ட் இருக்கிறத சால்வ் பண்ணி பார்க்கணும். அதில் எவ்வளோ கரெக்டாக ஸ்கோர் பண்ணுறீங்கன்னு பார்க்கணும். ஓகே, நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாமில் உட்காந்து ஒரு யூனிட்டுக்கு 10 கொஷின் கரெக்டாக அடிக்க போகிறோம். அவ்வளோதான். 10 யூனிட் இருக்குன்னா 10 யூனிட் கரெக்டாக அடிச்சுட்டு வெளியே வர போகிறோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு சில யூனிட் வந்து 11 கொஷின் 12 கொஷின் கேட்பாங்க. ஸோ அது வந்து யூனிட்டோட வெயிட்டேஜ் பொறுத்து. சரி, எந்த யூனிட்டில் சார் அதிகமாக கேட்பாங்க, அல்ஜிப்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா 12லேருந்து 13 கொஷின் கேட்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் 10 கேட்டுருவாங்க. ரியல் அனாலிசிஸில் 11 கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓடிபிடியில் வந்து கொஞ்சம் லிபரலாக தான் கேட்பாங்க. ஆனால் 2 யூனிட் சேர்த்து வந்து ஒரு 10 கொஷின் அப்படி கேட்பாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டீட்டெயிலாகவும் கொடுக்குறீங்க. இப்போ வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன் என்ன சார் மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஷின்ஸ் இருக்கும், அதுக்கான கீ இருக்கும். அந்த கொஷின் புக்லெட் நீங்கள் டிக் பண்ணி பார்த்துட்டு ஆன்சரை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த 15,000 கொஷின் வந்து கண்டிப்பாக உங்கள் கையில் இருந்தாகணும் இந்த 40 டேஸ்க்கு. ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்க சார், இப்போ ஒரு சிலது எங்களுக்கு ஆன்சர் தெரியல, அந்த கான்செப்ட் கொஷின்லாம் இந்த 2000+ கொஸ்டின் டீட்டெயில் சொல்யூஷனில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்களான்னா கண்டிப்பாக பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2000+ கொஷின்ஸ் புக்லெட்டை வித் டீட்டெயிலோட ஒவ்வொரு யூனிட்டுக்குமே ப்ராக்டிஸ் கொஷின் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த புக்லெட் வாங்கிக்கங்க. ஆல்ரெடி நான் வந்து 1000+ கொஷின்ஸ் புக்லெட் நான் ஷோ பண்ணியிருக்கேன் வீடியோவில். ஸோ இந்த 2000+ கொஷின் புக்லெட் வந்து ரெடி ஆகிடும். ஏற்கனவே 1000+ வாங்கிட்டேன் சார், ஆஃப்டர் இந்த 2000 தனியாக வாங்கணுமானா அது வந்து 1000 எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் வாங்கணும். ஸோ 2 புக்கும் மெர்ஜ் பண்ணி தான் நான் 2000 கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி 1000 ரெடி பண்ணிட்டேன். அது வந்து உங்கள் புக் ஆகிட்டுருக்கு. ஸோ கொரியர் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்தானா இது கூட இன்னொரு 1000 ரெடி பண்ணி 2000 நியூ கமாண்ட்ஸ்க்கு கொடுக்க போகிறேன். ஸோ ஆல்ரெடி பையர்ஸ் 1000 புக்லெட் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த 1000 புக்லெட் நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். ஓகே, 1000 கொஷின்ஸ் புக்லெட் நாளைக்கு புக் பண்ணிக்கலாம். இது வந்து 2 பார்ட்டு. ஒரு 1000+ முடிஞ்சிச்சு, இன்னொரு 1000+ சேர்க்க போகிறேன். இன்றைக்கி ரெடி ஆகிடும். ஸோ நாளைக்கு அந்த புக்லெட்டு உங்களுக்கு கொரியர் போடுறதுக்கு அவைலபிள் ஆகிடும். அதே போல் இந்த 15,000 கொஷின் கூடவே வாங்கிக்கங்க. இது ஒரு காம்போ ப்ரைஸ் மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த ஃபேக்ட் 1ன்றது என்னென்னா, ப்ராக்டிக்ஸ் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எவ்ரிடே வித்தவுட் டீட்டெயில் சொல்யூஷன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த கொஷின் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எங்கே தப்பு பண்ணுறோம், ஆனால் கீழே எதுவுமே எந்த சேஞ்சஸும் இருக்காது. உங்களுக்கு அவ்வளோ நீட்டாக கரெக்டாக கொடுத்துருப்பேன். நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸை வந்து எந்த டவுட் இல்லாமல் நீங்கள் படிச்சுட்டு போகலாம். ஓகே, எனக்கு இதான் சார், வேறு எந்த ஐடியாவும் இல்லை, என்னால் அவ்வளோ படிக்க முடியல, எனக்கு இது ஷார்ட் டேர்ம் பீரியடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா 40 டேஸில் சக்ஸஸ் இதான் பண்ண முடியும். நீங்கள் நீங்கள் இந்த 2 ஃபேக்ட் யூஸ் பண்ணணும். ஃபேக்ட் 1 பார்த்தீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின் யூனிட் வைஸ் வித் டீட்டெயில் சொல்யூஷன். ஃபேக்ட் 2 பார்த்தீங்கன்னா 2000 கொஸ்டின் எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஓகே, நான் இதோடு நிறுத்த மாட்டேன். பட் இது வந்து என்னென்னா லிபரலாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது கூட இன்னொரு 3000 கொஸ்டின் சேர்க்க போகிறேன். அது நெக்ஸ்ட் வீக்கில் ரெடி ஆகிடும். பட் இப்போதைக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக வாங்கி படிங்க, உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். அதே போல் இன்னும் ஒரு சின்ன அப்டேட்டு, இந்த 40 டேஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரெகுலராக ஒவ்வொரு யூனிட்டுக்குமே இம்பார்ட்டன்ஸ்
கொஷின் கொடுக்க போகிறேன். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் அப்லோட் பண்ணிவிடுவேன் வித் டிஸ்கஷனோடு இருக்கும். ஸோ அந்த வீடியோவை ரெகுலராக வாட்ச் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் எம்சிக்யூ வித் டீட்டெயில் சொல்யூஷனோட கான்செப்ட் கொடுத்துட்றேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த 2 ஃபேக்ட் தான். நீங்கள் இந்த 2 ஃபேக்ட் 40 டேஸ்க்கு நீங்கள் தரமாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் போஸ்டிங் வாங்கினா தாராளமாக என்ன கேட்கலாம். என்ன சார் என்னால் பண்ண முடியலன்றது நீங்கள் கேட்கலாம். பட் நீங்கள் பண்ண மாட்டீங்க. 99% நீங்கள் கண்டிப்பாக இந்த ஃபேக்ட்ஸை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஓகே. ஸோ ஃபேக்ட் 1 பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் யூனிட் வைஸ் கொஸ்டின்ஸ் எவ்ரிடே வித் டீட்டெயில் சொல்யூஷன். இந்த காப்பீஸ் உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஜஸ்ட்டு பிரிண்ட் எடுத்து வீட்டில் ஒட்டிக்குங்க. ஒரு வாலில் ஒட்டி வச்சுக்கிட்டு இந்த ஃபேக்ட் நம்ம தினமும் ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஃபேக்ட் 2 வந்து ப்ராக்டிஸ் டெய்லி ஃப்ரம் 2000+ டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் ரொம்ப முக்கியம். இதில் 15000 கொஸ்டின் உங்களுக்கு பிரிண்டடாக போட்டு ஒவ்வொரு புக்லெட்டாக கொடுப்பேன். புக்லெட் 1, புக்லெட் 2, புக்லெட் 3ன்னு சொல்லிட்டு 15000 கொஸ்டின் ரிசீவ் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு புக்லெட்டுக்கு ஒரு இண்டு கொடுத்துருவேன். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டியதான். ஓகே. உங்களுக்கு இந்த புக்லெட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிவிடுவேன். வித்தின் 1 டே டெலிவரி. இப்போ நீங்கள் தேர்ஸ்டே இன்றைக்கி நீங்கள் புக் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொரியர் காப்பீஸ் இன்னிலேருந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ ஒன்ஸ் நாளைக்கு மார்னிங் இல்லைனா நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு கொரியர் போட்டோன்னா அடுத்த நாள் ஃப்ரைடே உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். 1 டே டெலிவரி தான். நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் உங்களுக்கு 1 டேயில் டெலிவரியில் ப்ரொஃபஷனல் கொரியரில் போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம், கொரியரை 1 டேயில் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி புக் பண்ணிவிடுங்க. நாளைக்கு உங்களுக்கு கொஷின் பேப்பர் பிரிண்ட் பண்ணி பார்சல் ரெடி பண்ணிடுவேன். ஸோ பார்சல் ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு கொரியர் போட்டு பில் பண்ணிட்டேன் அப்படின்னா ஒன்ஸ் அடுத்த நாள் 12:45 உங்களுக்கு புக்லெட் ரிசீவ் ஆகிடும். ஓகே. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே இருந்தாலும் ஃபைன். இப்போது பார்க்கலாம் ஃபங்க்ஷன் அனாலிசிஸில் எம்சிக்யூ வித் டீட்டெயில் சொல்யூஷன் கான்செப்ட்டு. ஸோ இந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நான் என்ன டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துடலாம். இது போல் கொஸ்டின்ஸ் வந்து டெய்லி கொடுப்பேன். 40 டேஸ்க்கு வந்து டெய்லி கொடுப்பேன். எல்லா யூனிட்டையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ 40 டேஸ்க்கு ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு 50 மார்க் ஸ்கோர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நான் வந்து கான்செப்டை டீச் பண்ணிவிடுவேன். ஆல்ரெடி நீங்கள் அந்த மீதி இருக்கிற இந்த 60 மார்க்குக்கு அந்த புக்லெட் வாங்கிட்டீங்கன்னா போதுமானது. உங்களால் எளிமையாக எல்லாத்தையும் சக்ஸஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். லெட் எக்ஸ் பி ஏ லீனியர் ஸ்பேஸ், ஒய் பி ஏ ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா தென் ஒய் என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. எந்த ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் எனி ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸ் வந்து டென்ஸாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அதாவது ஒய் க்ளோஷர் வந்து எக்ஸாக இருக்கும் எப்போன்னா ஒய் இஸ் ஃபைனைட் டைமென்ஷனல். ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கங்க. அதுக்கான கீ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் உங்களுக்கு வந்து டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் ஹேங்க்-பெனாக் தியரம் தான். ஸோ ரொம்ப முக்கியமானது. லெட் எம் பி ஏ லீனியர் ஸ்பேஸ் ஆஃப் அ நான் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ். ஸோ எம் வந்து ஒரு லீனியர் சப்ஸ்பேஸ் ஆஃப் அ நான் லீனியர் ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் லெட் எஃப் இஸ் அ மேப் ஃப்ரம் எம் டு கே பி a bounded linear function where k is any field, scalar, real or complex. Okay. Then f can be extended to a bounded linear function on x with a strictly larger norm சொல்லி கேட்குறாங்க. or f can be always extended to a bounded linear function on x with the same norm கேட்குறாங்க. f can be extended to only if m is dense in x இருக்குமான்னு கேட்குறாங்க. f cannot be general be extended to x ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேங்க்-பெனாக் எக்ஸ்டென்ஷன் தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் வித் சேம் நாமில் என்னுடைய சப்ஸ்பேஸ்லேருந்து என்னுடைய ஹோல் ஸ்பேஸுக்கு ஃபங்க்ஷனை எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ அதான் ஹேங்க்-பெனாக் தியரத்தோடைய எக்ஸ்டென்ஷன் பர்சன். ஸோ எஃப் கேன் பி ஆல்வேஸ் டு பி எக்ஸ்பெண்டட் த பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ் வித் த சேம் நாம். அதாவது சப்ஸ்பேஸ்லேருந்து, ஸோ என்னுடைய ஸ்பேஸ் எக்ஸ்லேருந்து ஒரு சப்ஸ்பேஸ் கன்சிடர் பண்ணுறோம். இந்த சப்ஸ்பேஸில் எஃப் வந்து லீனியர் ஃபங்க்ஷனலாக இருக்குது அப்படின்னா இட் குட் பி எக்ஸ்டெண்டட் டு ஹோல் ஸ்பேஸ் வித் த சேம் நாம் அப்படின்றதான் இங்கே கரெக்டான ஆப்ஷனு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ரொம்ப முக்கியமானது. ஸோ எஃப் கேன் பி ஆல்வேஸ் எக்ஸ்டெண்ட் டு ஏ பவுண்டட் லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ் வித் சேம் நாம். ரொம்ப முக்கியம். அதே போல் எந்த ஒரு நான் லீனியர் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டாலும் ஒய் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் சப்ஸ்பேஸாக கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த ஒய் வந்து டென்ஸாக இருக்கும். எப்போது எக்ஸில் டென்ஸாக இருக்கும். வித் சேம் நாம் தான், டிஃப்ரெண்ட் நாம் கிடையாது. எல்லாமே சேம் நாம் ஐடியா தான். நெக்ஸ்ட் பாருங்கள். இஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பெனாக் ஸ்பேஸ் அண்ட் டி இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பவுண்டட் லீனியர் ஆப்ரேட்டர் ஆன் எக்ஸ் விச் இஸ் சப்ஜெக்டிவ். அதாவது ஆன் டு மேப்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பெனாக் ஸ்பேஸ், டி இஸ் அ மேப் ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் பி a bounded linear operator on x which is subjective. சப்ஜெக்டிவாக இருந்தால் அது வந்து ஓப்பன் மேப்பாக இருக்கும். இது வந்து ஓப்பன் மேப்பிங்கோட ஸ்டேட்மெண்ட்டு. இது டைரக்ட் ரிசல்ட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஓகே. ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் வந்து என்னுடைய டீட்டெயில் சொல்யூஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அந்த 2000+ கொஷின்ஸை புக் பண்ணிடுங்க. ப்ளஸ் கூடவே அந்த 15000 கொஷினை நீங்கள் புக் பண்ணிக்கிங்க. இந்த 2 ஃபேக்ட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் போஸ்டிங் வாங்க முடியும். நான் உறுதியாக சொல்லுவேன். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். 4th ப்ராப்ளம்.
let x and y are Banach space if the linear operator t from x to y has closed graph then அது என்னவா இருக்கும். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு பெனாக் ஸ்பேஸ்க்குள்ளே ஒரு லீனியர் ஆப்ரேட்டர் வந்து க்ளோஸ்டாக இருக்குது, அந்த லீனியர் ஆப்ரேட்டருடைய கிராஃப் வந்து க்ளோஸ்டாக இருக்குது அப்படின்னா அந்த மேப் என்னவாக இருக்கும்னா பவுண்டட் அண்ட் கண்டினியூஸாக இருக்கும். இது வந்து க்ளோஸ்டு கிராஃப் தியரம். ஓகே, ஓப்பன் மேப்பிங் தியரத்தில் வந்து பெனாக் ஸ்பேஸ் தான், பட் மேப் வந்து சப்ஜெக்டிவாக இருந்தால் ஓப்பன் மேப்பு. க்ளோஸ்டு கிராஃப் தியரம் பொறுத்தளவுக்கு என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பெனாக் ஸ்பேஸ் அண்ட் இஃப் லீனியர் ஆப்ரேட்டர் டி ஃப்ரம் எக்ஸ் டு ஒய் இஸ் க்ளோஸ்டு அப்படின்னா அது வந்து பவுண்டடாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமானது இது வந்து க்ளோஸ்டு கிராஃப் தியரத்தோடைய டைரக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்து யூனிஃபார்ம் பவுண்டட்னஸ் பிரின்சிபல். ஸோ இது ரெகுலராக கேட்குற கொஸ்டின், பிஜிடிஆர்பியில் கண்டிப்பாக அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரொம்ப ரிப்பீட்டட் கொஸ்டின் இது, ஃபாலோ பண்ணிக்கிங்க. Let x be a Banach space, y be a non-linear space. Suppose that the sequence Tn is a bounded linear operators which map from x to y such that for every x in x this set is bounded. அதாவது பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்குது. ஃபார் ஈச் எக்ஸுக்கு இந்த செட்டு வந்து பவுண்டடாக இருக்குன்னா பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருக்குது. பாயிண்ட் வைஸ் பவுண்டடாக இருந்தால் அது யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். எப்போ எக்ஸ் இஸ் அ பெனாக்காக இருக்கும் போது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். லெட் H be a linear space which is either real or complex. ஓகே, எந்த ஒரு ரியல் ஸ்பேஸாகவும் இருக்கலாம் இல்லை காம்ப்ளெக்ஸ் ஸ்பேஸாகவும் இருக்கலாம். அண்ட் எஃப் இஸ் அ லீனியர் ஃபங்க்ஷன் ஆன் எக்ஸ், அதாவது ஹச் ஸ்டார்ன்றது டுயல் ஸ்பேஸு. அப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாமே லீனியர் ஃபங்க்ஷனலாக இருக்கும். பி a bounded linear functional then there exists a unique y in h such that for every x in h f of x equal to inner product of x, y ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தேரும். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா எனி ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு இது ஹோல்ட் ஆகும். இது ஃபைனட் டைமென்ஷன்ன்றது ஃபால்ஸு விச் இஸ் ஒர்க் ஆன் எவ்ரி லீனியர் ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஓகே, ஸோ கம்ப்ளீட் இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் இந்த ஹேங்க் பெனாக் எக்ஸ்டென்ஸ் இந்த ரீஸ் ரெப்ரசன்டேஷன் தேரும் ஒர்க் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் அ பவுண்டட் linear operator T on a complex space Banach space H, the spectral radius R of T defined by R of T equal to supremum of modulus of lambda where lambda belongs to spectrum of T. Then which of the following identities hold சொல்லி கேட்குறாங்க. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T வந்து என்ன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T அதாவது R of Tன்றது ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்னு சொல்லுவோம். அது நத்திங் பட் லிமிட் n tends to infinity norm of T whole power n whole power 1/n. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்டு. இதுலேயும் சுப்ரீமம் சேர்த்து கேட்பாங்க. ஸோ அந்த சுப்ரீமம் இதுவும் கொடுத்துருந்தா நீங்கள் அதை டிக் அடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு let T be a compact linear operator on X on a infinite dimensional Banach space. ரொம்ப முக்கியம், இது வந்து infinite dimensional on X. Then which of the following statement is true about the spectrum of T? ஸோ உங்களுக்கு வந்து spectrum of T எம்டியாக இருக்குன்னா ஃபால்ஸு. 0 belongs to spectrum of T னா ட்ரூ. இது ரொம்ப முக்கியம். Spectrum of T contains only eigenvalues of a finite multiplicity and may omit 0. கண்டிப்பாக 0 வெக்டரை வந்து ஒமிட் பண்ணாது. பிகாஸ் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T வந்து இஸ் ஒன் ஆஃப் த சஸ்பேஸு. ஸோ கண்டிப்பாக 0 வெக்டர் உள்ளே வரணும். நல்லா கவனிச்சிக்கணும், இதுதான் கீ ஃபேக்டர். நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ப்ராப்பர்ட்டி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T வந்து ஆல்வேஸ் சஸ்பேஸாக இருக்கும். ஸோ எம்டிஆர் இருக்க வாய்ப்பு கிடையாது. 0 வெக்டர் உள்ள கண்டிப்பாக இருக்கணும். இங்கே ஒமிட்ஸ் 0ன்னு சொல்லியிருக்காங்க, அது ஃபால்ஸு. ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T வந்து அன்கவுண்டபுளாக இருக்காங்க, இது வந்து ஃபைனட்டு. ஸோ அன்கவுண்டபிள்ன்றது நாட் நெசசரிலி ட்ரூ. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஃபால்ஸு, சி ஃபால்ஸு, ஏவும் ஃபால்ஸு. ஸோ உங்களுக்கு பி தான் அங்கே ட்ரூ. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பிஜிடிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் காலேஜ் டிஆர்பி படிக்கிறவங்களுக்கும் பெரிய லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு T is a bounded linear operator on X and the Hilbert space H. ஸோ ஒரு பவுண்டட் linear operator வந்து அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் Hல டிஃபைன் பண்ணிட்டாங்க. தென் adjoint ஆஃப் T ஸ்டார் பொறுத்தளவுக்கு நாம் வேல்யூ சேமாக இருக்கும். ஸோ நாம் ஆஃப் Tயும் நாம் ஆஃப் T ஸ்டாரும் ஆல்வேஸ் சேம். சின்ன சில விஷயங்கள்லாம் நம்ம தப்பு பண்ணுவோம், அதை பார்த்துக்குங்க. சப்போஸ் if a P lies between closed 1, infinity, the space LP of mu, இந்த mu வந்து மெசரபிள் ஸ்பேஸு. ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு பீத் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன்லாம் எடுத்துக்கிறீங்க. ஸோ அது ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்னா பேனாக் ஸ்பேஸாக இருக்கும். ரொம்ப முக்கியம், பீத் இன்டகிரபிள் ஃபங்க்ஷனான மெசரபிள் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேனாக் ஸ்பேஸ். ஸோ இது கேட்குறாங்கன்னா இருக்குது, சிலபஸில் பாருங்கள். இந்த கொஷின் கண்டிப்பாக இருக்கும். இது ரிப்பீட்டட் கொஷின் தான், நோட் பண்ணிக்கிங்க. இது போல் நிறையா கொஷின்ஸ் வந்து பொறுக்கி உங்களுக்கு 2000+ கொஷின்ஸ் ரெடி பண்ணிட்டேன். ஸோ அந்த புக்லெட் புக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு டக்குன்னு ரிசீவ் ஆகிற மாதிரி நான் பண்ணிடுறேன். உங்களுக்கு வெள்ளிக்கிழமை ரிசீவ் ஆகிடும். ஓகே, ஃபைன். நெக்ஸ்ட்டு, if a sequence xn is a Banach if a sequence xn is a Banach space converges weakly to x, ஒரு சீக்வன்ஸ் இந்த Banach ஸ்பேஸ் வந்து வீக்லி கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருந்தால் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோன்னா ஈச் எக்ஸன்ஸ் ஆர் பவுண்டடாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஒரு Banach ஸ்பேஸில் கிரியேட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸ் வந்து வீக்லி கன்வர்ஜஸ் டு எக்ஸாக இருக்குது அப்படின்னா அந்த ஈச் டேர்ம் வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ நாம் இஸ் பவுண்டட், த சீக்வன்ஸ் ஆஃப் நாம் இஸ் பவுண்டட். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து, the dual space C star of a Banach space C0, அதாவது C0 ஸ்டாரோடைய இது வந்து ஆக்சுவலாக என்னென்னா இந்த C0 உடைய
dual space தான் C0 ஸ்டார். இது வந்து பார்த்தீங்கன்னா set of all sequence converges to 0 with the subnorm concept. இது வந்து isomorphic to n ஸ்பேஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா L1 ஸ்பேஸு தப்பு பண்ணிடாதீங்க, L இன்ஃபினிட்டி கிடையாது, L1 ஸ்பேஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். If T is a self-adjoint bounded linear operator on a Hilbert space H, which is a complex space, so the scalar field வந்து complex. T star equal to T, then the spectrum of T contains none சொல்லி கேட்குறாங்க. ஸோ Hilbert space அளவுக்கு adjoint மேப்லாம் adjoint மேப்பிங் பொறுத்தளவுக்கு என்னாகும், ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T வந்து ரியல் நம்பராக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ ரொம்ப முக்கியம், இதெல்லாம் டைரக்ட் ரிசல்ட்டாக படிச்சிருப்பீங்க, பட் அது மைண்டில் கொண்டு வரதுக்கு தான் அந்த 15,000 கொஸ்டின்ஸ். ஸோ ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், 40 days ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஒரு கொஸ்டின் கூட தப்பு பண்ண மாட்டீங்க. அடுத்து எவ்ரி செப்பரபிள் பெனாக் ஸ்பேஸ் ஆஸ் அ ஷார்டர் பேசிஸ் விச் இஸ் அ கவுண்டபிள் டோபாலஜிக்கல் பேசிஸ்னு சொல்லுவோம். ஸோ அப்படி ட்ரூவான்னு கேட்குறாங்க, தப்பு. ஏன்னா சம் செப்பரபிள் பேஸ் வந்து cannot have a ஷார்டர் பேசிஸ். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். ஸோ இது எல்லாமே நீங்கள் படிச்சிருக்கும் போது அந்த ஃப்ளோ வரணும் மைண்டில். ஓகே இது படிச்சிருக்கோம், இந்த ரிசல்ட் கேட்டிருக்காங்க, இதுக்கு தான் ஆன்சர்ன்றது உங்களுக்கு கான்ஃபிடென்ட்டாக அடிக்கணும். ஸோ அப்போ 40 days வந்து நீங்கள் ப்ராக்டிக்ஸில் போனால் தான் உங்களால் அந்த கான்ஃபிடென்ஸை எக்ஸாமில் கொண்டு வர முடியும். நீங்கள் என்ன சேலஞ்ச் பண்ணிக்கிங்க, நான் இவ்வளோ கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன், என்ன மாரி நீ என்ன கொஷின் கேட்பே கேட்டுக்கோணும், அதை நான் அச்சீவ் பண்ணிட்டு வரேன் அப்படின்ற மைண்ட் செட்டில் போங்க. கண்டிப்பாக உங்களால் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். ஓகே சார், இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எஜுகேஷன் சைக்காலஜி சார் நம்மளுக்கு 110 மேக்ஸ் இருக்கும்போது எதுக்குங்க மற்றதை படிச்சுக்கிட்டு, சும்மா ஆவரேஜாக அடிச்சு விட்டாவே அதில் 10 மார்க் 5 மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நீங்கள் மேத்தமெட்டிக்ஸை வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி நீங்களுக்கு எஜுகேஷன் சைக்காலஜி ஜென்ரல் நாலேஜ் ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தால் போதும், நம்ம ஆட்டோமேட்டிக்காக அடிச்சுட்டு இப்போ கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே, the closed unit ball b of x எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா collection of all x is that norm of x less than or equal to 1. இது யூனிட் பால் டிஸ்க் ஆக்சுவலாக. அப்போ இன்ஃபினைட் நாமினல் ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. காம்பாக்ட் இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனட் டைமென்ஷனலாக ஆல்வேஸ் காம்பாக்டான்னு கேட்குறாங்க. காம்பாக்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் செப்பரலான்னு கேட்குறாங்க. காம்பாக்ட் இஃப் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் எஃபெக்சிவான்னு கேட்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா காம்பாக்ட் ஒன்லி இஃப் எக்ஸ் இஸ் ஃபைனட் டைமென்ஷனல். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அடுத்து T is a boundary linear operator காம்ப்ளெக்ஸ் பெனாக் ஸ்பேஸ் எக்ஸ் சொல்லிட்டாங்க. தென் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் T நான் கேட்குறாங்க, ஆல்வேஸ் நான் எம்டியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட் இதுக்கு. அதே போல் இது பேரலோகிராம் ஒரு இன்னர் பவர் ஸ்பேஸில் பொறுத்தளவுக்கு அது வந்து கண்டிப்பாக பேரலோகிராம் வந்து ட்ரூ ஆகணும். ஒரு வெரிஃபிகேஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பேஸ் வந்து இன்னர் பவர்ட்டாக இருந்தால் அந்த இன்னர் பவர் ஸ்பேஸில் பேரலோகிராம் ட்ரூ வந்து கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுமா அப்படின்றத நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இது நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ திஸ் இஸ் த போத் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். ஓகே, ஒரு இல்பர் ஸ்பேஸாக செக் பண்ணுறதுக்கு அதில் பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி செக் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் ஒரு இல்பர் ஸ்பேஸில் வந்து ஒரு பேரலோகிராம் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா கண்டிப்பாக அது இன்னர் பவர் ஸ்பேஸாக இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட். இது நம்ம நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இதுதாங்க இந்த கொஷின்ஸ் டிஸ்கஷன். ஸோ நான் உங்களுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த கொஷின்ஸ் வந்து நான் 40 daysக்கு ரெகுலராக வீடியோ போட போகிறேன். எல்லா யூனிட்டுமே கலந்து கட்டி அடிப்பேன். ஸோ அந்த ப்ராப்ளத்தை ஃபுல்லாக ரெகுலராக வீடியோ வாட்ச் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் கொஷின் பண்ணுங்கள். 2000 புக்லெட் அந்த டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் வாங்கி கையில் வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த 15 கொஷின்ஸ் வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கவங்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.